ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா காரசாரமாக ஸ்பைசியான மின்ட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 துண்டு பட்டை, மீடியம் சைஸில் 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ சிக்கன் இருக்குது. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு இந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலா இந்த சிக்கன் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸு, பரோட்டா எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புதினாவோட இந்த சிக்கன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு திரும்பவும் அப்படியே மூடி இந்த கிரேவி நல்லா திக்காகி சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வெந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸு, ரசம் ரைஸ் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.